ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எந்த கடாயில் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது இன்னும் நல்லா திக்காயிடும். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் சுரண்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வருது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க ஒரு பிளேட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கையால் எடுத்தாவே அழகாக வந்துடும். எடுத்துகிட்டு இது நம்ம பீஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது டிப் பண்ணுறதுக்காக ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சுடு பண்ணிக்கோங்க. நல்லா சுடாக இருக்கும் போதே இதை போட்டுருங்க. இதே மாதிரி எண்ணெயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.